திமுக காங்கிரஸ் கூட்டணி குறித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முக்கிய நிர்வாகிகளுடன் ஆலோசனையில் ஈடுபட்டிருப்பதாக தகவல் வந்திருக்கிறது. இது தொடர்பான முக்கிய செய்தியை பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ரமேஷ். வணக்கம். இந்த ஆலோசனையானது தற்பொழுது எங்கு நடைபெற்று இருக்கு? யார் யாரெல்லாம் இதுல பங்கெடுத்துட்டு இருக்காங்க? இன்னைக்குள்ள சைன் ஆயிடும் எதிர்பார்த்த நிலையில இந்த ஆலோசனை கூட்டம் நடக்குது. என்ன எதிர்பார்க்கலாம் அவுட்கம்? திமுக காங்கிரஸ் கூட்டணி விவகாரம் தொடர்பாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆழ்வார்பேட்டை இல்லத்துல திமுகவின் முக்கிய நிர்வாகிகளோடு ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். முதலமைச்சர் இல்லத்துல நடக்கக்கூடிய இந்த ஆலோசனையில திமுக பொருளாளர் டி.ஆர். பாலு, துணை பொதுச் செயலாளர்கள் ஆர். ராசா, கனிமொழி, அமைச்சர் ஏவா வேலு உள்ளிட்டோர் பங்கேற்றிருக்கிறாங்க. இன்றைக்கு திமுக காங்கிரஸ் இடையே கூட்டணி உறுதியாகும், ஒப்பந்தம் கையெழுத்தாகும் அப்படின்னு பல்வேறு தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில காங்கிரஸ் கட்சியின் மேலிட பொறுப்பாளர் கிருஷ்ணோடங்கர் சென்னை வந்துட்ட நிலையில இப்ப வரைக்கும் திமுக குழுவோடு சந்திக்காம இருக்கிறாங்க. அண்ணா அறிவாலயத்துக்கு காங்கிரஸ் குழு வரல. காங்கிரசின் அதிகாரப்பூர்வ அறிவிப்புக்காகவும் அதிகாரப்பூர்வ நிலைப்பாட்டுக்காகவும் திமுக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. காங்கிரசினுடைய நிலைப்பாட்டை சொல்லிட்டா அடுத்த கட்ட நகர்வு என்ன அப்படிங்கறத முடிவு பண்றதுக்கு திமுக திட்டமிட்டு இருந்தாங்க. ஏற்கனவே நேற்றைக்கு முதலமைச்சர் இல்லத்துல ப. சிதம்பரம் சந்திச்சு பேசும்போதும் கூட காங்கிரஸ் கட்சியினுடைய நிலைப்பாட்டை ப. சிதம்பரம் சொல்லியிருந்தாரு. திமுக தரப்புல கூட்டணியில காங்கிரஸ் கட்சிக்கு எத்தனை தொகுதிகள் கொடுக்கப்படும் அப்படின்னு திமுக சொல்லியிருந்தாங்க. அதிகபட்சம் 28 தொகுதி வரைக்கும் திமுக தரப்புல வந்து நாங்க கொடுக்க முன் வரோம் அப்படின்னு ஒரு தகவல் சொல்லியிருந்தாங்க. ராஜ்யசபா சீட்டை பொறுத்த வரைக்கும் இப்ப நடைபெற இருக்கக்கூடிய இந்த ராஜ்யசபா தேர்தலில் ஒரு ராஜ்யசபா சீட் கொடுக்கப்படும் அப்படின்னு திமுக தரப்புல ஒரு தகவல் சொல்லியிருந்ததா நமக்கு தகவல் கிடைக்கப்பட்டிருந்தது. காங்கிரஸ் தரப்பை பொறுத்த வரைக்கும் 41 தொகுதி அப்படிங்கறதுல இருந்து குறைந்து 35, கடைசியா ஒரு ஃபைனல் காலா 31 தொகுதி வரைக்கும் காங்கிரஸ் கட்சி கேட்டதா ஒரு தகவல் கிடைக்கப்பட்டது. அதனால நேற்றைய தினம் ஒரு சுமூக உடன்பாடு எட்டப்படாமல் இருந்த நிலையில நேற்று இரவு டெல்லி தலைமை திமுக கிட்ட ஒரு மெசேஜ் கொடுத்ததாகவும் அதனால திமுக காங்கிரஸ் கூட்டணியில ஒரு சுமூக உடன்பாடு எட்டப்பட்டது அப்படின்லாம் தகவல் வெளியாகி இருந்த நிலையில இன்றைக்கு திமுக காங்கிரஸ் கூட்டணியில தொகுதி பங்கீடு ஒப்பந்தம் கையெழுத்தாகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில தான் இப்ப வரைக்கும் காங்கிரஸ் தங்களுடைய நிலைப்பாட்டை சொல்லாம இருக்கிறாங்க. காங்கிரஸ் கமிட்டியின் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை சற்று முன் செய்தியாளர்களை சந்தித்த போது காங்கிரஸ் கட்சியின் தேசிய தலைமையிடமிருந்து எங்களுக்கு அதிகாரப்பூர்வ உத்தரவு வர வேண்டியிருக்கு, அந்த உத்தரவுக்காக நாங்க காத்திருக்கிறோம், உத்தரவு வந்ததற்கு பிறகு திமுகவோட பேச்சுவார்த்தை நடத்துவோம், திமுக காங்கிரஸ் கூட்டணியில எந்த ஒரு இழுபறியும் இல்ல, தாமதம் இல்ல அப்படின்னு செல்வ பெருந்தகை சொல்லியிருந்தார். இந்த சூழல்ல தான் இந்த திமுக காங்கிரஸ் கூட்டணி விவகாரத்துல அடுத்த கட்டமா எந்த மாதிரியான நடவடிக்கையை நம்ம எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆலோசனையை தான் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆழ்வார்பேட்டை இல்லத்துல திமுகவின் முக்கிய நிர்வாகிகளோடு நடத்திக்கிட்டு இருக்கிறார். இந்த ஆலோசனை முடிந்ததற்கு பிறகு காங்கிரஸ் கட்சியின் அடுத்த கட்ட நகர்வுகள் பிறகு இதுல ஒரு இறுதி முடிவு எட்டப்படும் அப்படின்னு தகவல் வெளிவருகிறது. நன்றி ரமேஷ், உங்கள் விரிவான தகவல்களுக்கு. உங்கள் தந்தி1 தொலைக்காட்சியில் காதலும் கலகலப்பும் நிறைந்த ஒரு புத்தம் புதிய ஃபேண்டசி தொடர் ராஜா ராணி தினமும் இரவு 8 மணிக்கு.